டிராகன் மூவில வர காலேஜ் லைஃப் பிரதீப்போட கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ரீசன் என்னன்னா அந்த கேரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கா தான் இருந்திருக்கும். சேம் நம்ம ரியல் லைஃப்லயும் எல்லாரும் உண்மையாதான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இன்டர்நெட் இல்லனா இங்க யாராலையும் வாழ முடியாது. அதே மாதிரி பசிக்க சாப்பாடு இல்லனா லைஃப்ல வேகமா ஓட முடியாது. சின்ன வயசுல அப்சரா பென்சில் யூஸ் பண்ணும் போது இருந்த சந்தோஷம் கூட இப்போ இங்க நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இல்ல. ரீசன் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த நம்ம பெஸ்டா பார்க்க மாட்டோம், இல்லாத விஷயத்த தேடி ஓடுறோம். அது நம்ம தப்பு கிடையாது. ஹியூமனா இருந்தா இப்படி இருக்கதானே செய்வோம். பட் இன்னொரு ரீசனும் இருக்கு. போன்ல பாக்குற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டா ஸ்டோரி, ஹாப்பி வீடியோ, சேட் வீடியோஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த பாக்கணும். நிஜத்துல கூட நம்ம உண்மையை பார்த்துடுவோமே தவிர இந்த மாதிரி சோசியல் மீடியாவில உண்மையை பாக்குறது ரொம்பவே கஷ்டம். பொய்யான பிம்பத்தை பார்த்து நம்ம அவங்கள மாதிரி இல்லைன்னு சேடா ஃபீல் பண்ணி பிடிக்காத விஷயத்த பிடிச்ச மாதிரி செஞ்சு மத்தவங்களுக்காக சாட்டிஸ்பிகேஷனே இல்லாம சுத்துற நிறைய பேர் இங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் இயர்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போ கிரிஞ்சுன்னு நினைச்சு பண்ணாம இருந்த விஷயம் தான் அப்போ நமக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. இப்ப ஏன் நம்ம பண்ண மாட்டோம்னா ரீசன் மத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்க. சோ ஃபைனலி வாட் இஸ் மை கருத்துனா, இன்ஸ்டால ஸ்மைல் போட்ட ஃபேஸுக்கு பின்னாடி இருக்கிற பெயினையும் பொய்யான விஷயங்களையும் நம்மளால பார்க்க முடியாது. சோ பொய்யான விஷயங்களை பார்த்து உங்களோட ஹாப்பினஸை கெடுத்துக்காதீங்க.